on gtbc.fm. வணக்கம். GTN செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் குமுதினி ஜெயமோகன். தாயகச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனை தேவையில்லை என பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் எவ்வாறு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது குறித்து ரணில் ஆலோசனை வழங்க வேண்டிய அவசியமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச விவகாரம் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து ரணில் விக்ரமசிங்க வெளியிடும் கருத்துக்களை பொருட்படுத்த தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுடன் ரணில் ஏற்படுத்திக் கொண்ட யுத்த நிறுத்த உடன்படிக்கை பாரிய நெருக்கடி நிலைமை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்து யுத்தத்தில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமென அண்மையில் ரணில் விக்ரமசிங்க கோரியிருந்தார். யுத்தத்தின் பின்னர் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி முயற்சிகள் குறித்து ரணிலுக்கு எதுவித விளக்கமும் கிடையாது என கோத்தபாய தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை கப்பல்களின் மூலம் விடுதலை புலிகள் இறக்கிய போது ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை புலிகளின் வெளிநாட்டு வலையமைப்புடன் அரசாங்கம் தொடர்ச்சியாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய சில நபர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்திய போது இந்த தகவல் அம்பலமானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கை குறித்து தலைமன்னார் காவல்துறையினர் தகவல்களை திரட்டியுள்ளனர். குறித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் நீண்ட காலமாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து தலைமன்னார் வழியாக குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோகிராம் எடையுடன் ஹெரோயின் போதைப்பொருளுடன் அண்மையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் இந்த விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து தலைமன்னார் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 600 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. 2009ஆம் ஆண்டு மே மாதம் யுத்தம் முடிவடைந்த பின்னர் இதுவரையில் நாட்டில் இயங்கி வந்த 600 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அநேகமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் போதிய அளவு நிதி இல்லாத காரணத்தினால் தொடர்ந்தும் இயங்க முடியாது மூடப்பட்டுள்ளன. வெளிநாட்டு நன்கொடையாளர்கள் திட்டங்களை நிராகரித்தமை, அரசாங்கத்தின் ஒத்துழைப்பின்மை போன்ற காரணிகளாலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. யுத்தம் முடிவடைந்த காலத்தில் இலங்கையில் மொத்தமாக 1300 உள்நாட்டு வெளிநாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இயங்கி வந்தன. தற்போது இதில் 600 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. நாட்டுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட்ட சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பாதுகாப்பு அமைச்சு தடை செய்துள்ளது. இலங்கையில் இயங்கி வரும் சகல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பதிவுக்கு உட்படுத்தப்பட்டு பட்டியல்படுத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நஷ்டத்தில் இயங்கி வரும் 37 நிறுவனங்கள் மட்டுமே சுவீகரிக்கப்பட்டு தேசியமயப்படுத்தப்படும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வேறும் நிறுவனங்கள் இந்த சட்டமூலத்தின் ஊடாக தேசியமயப்படுத்தப்பட மாட்டாது என அவர் உறுதியளித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதை போன்று லாபத்தில் இயங்கி வரும் தனியார் நிறுவனங்களை அரசாங்கம் அபகரிக்காது என அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தக சம்மேள பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மற்றும் இலங்கையர்கள் பற்றிய தகவல்களை வெளியிடும் செய்தி இணையதளங்கள் ஊடக அமைச்சில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டுமென இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சில செய்தி இணையதளங்களில் தனிப்பட்ட நபர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையிலான தகவல்கள் வெளியிடப்படுவதாகவும் இதுகுறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. நபர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு குந்தகம் ஏற்படும் வகையில் செய்திகள் வெளியிடப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி
இலங்கை அரசாங்கம் மற்றும் முக்கிய பிரபுக்களின் நன்மதிப்புக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் சில செய்தி இணையதளங்கள் செயற்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசமான ஊடக பிரசுரங்களை ஊக்குவிக்க முடியாது எனவும் இந்த நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமெனவும் ஊடக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இலங்கை செய்திகளை வெளியிடும் சகல இணையதளங்களும் ஊடக அமைச்சில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பாடல் மற்றும் ஊடக ஒழுக்க விதிகளையும் இலங்கை சட்டங்களையும் மதிக்கும் வகையில் செய்தி ஊடகங்கள் பணியை தொடர வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தொழிற்சங்கங்கள் அரசியல் பின்புலத்துடன் இயங்கி வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக விக்கிலீக்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் தொழிற்சங்கங்கள் சுயாதீனமாக இயங்கி வருவதாகவும் இலங்கையில் அவ்வாறான ஒரு நிலைமை கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டு நவம்பர் மாதம் 16 இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பட்ரிஷியா போச்சினிஸினால் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அநேகமான இலங்கை தொழிற்சங்கங்கள் அரசியல் நோக்கங்களை முதன்நிலைப்படுத்தி செயற்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தம் இடம்பெற்ற காரணத்தினால் முன்னர் சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை எனவும் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தம் காரணமாக சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா சென்றிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை கைது செய்ய வேண்டுமென ஹெலோ உரிமைய போன்ற சிங்கள இனவாத கட்சிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. இலங்கை அரசாங்கத்துக்கு முடியுமென்றால் கூட்டமைப்பு தலைவர்களை கைது செய்து பார்க்கட்டும். அப்படி கைது செய்வார்கள் என்றால் அது தமிழ் மக்களுக்குத்தான் வெற்றியாக இருக்குமென மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்து மீண்டும் இலங்கை வரும் கூட்டமைப்பு தலைவர்களை கைது செய்யுமாறு விடுக்கப்படும் கோரிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அமெரிக்க பயணம் குறித்தும் பேச்சுவார்த்தை குறித்தும் கருத்துக்களை வெளியிடும் ஹெலோ உரிமைய போன்ற சிங்கள இனவாத கட்சிகள் அமெரிக்கா சென்றிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை கைது செய்ய வேண்டுமென அரசிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. நாங்கள் கூறுகின்றோம், முடிந்தால் இலங்கை அரசாங்கம் அவர்களை கைது செய்து பார்க்கட்டும். அப்படி கைது செய்வார்கள் என்றால் அது தமிழ் மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்டில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கே வெளிநாடு சென்று தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க முடியாது என்றால் சாதாரண மக்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை அமெரிக்கா போன்ற நாடுகள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே கைது செய்ய வேண்டுமென்ற பூச்சாண்டி வார்த்தைக்கெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயப்படாது என அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் நாட்டு மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் பொய்யான தகவல்களை வழங்கி வருவதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நஷ்டமடையும் நிறுவனங்களை தேசிய மயப்படுத்தல் குறித்து எதிர்க்கட்சிகள் மக்கள் மத்தியில் தவறான பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விடயம் குறித்து உலக வங்கி பிரதிநிதிகளுக்கு அண்மையில் விளக்கமளிக்கப்பட்டது. ஆடை கைத்தொழிற்சாலைகளுக்கு பாரிய அளவில் அரசாங்கம் சலுகைகளை வழங்கிய போதிலும் அவை உரிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவே புதிய சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். தாயக செய்திகள் கேட்டீர்கள். இந்திய செய்திகள். ஊழல் விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ஏன் இவ்வளவு தூரம் மௌனமாக இருக்கிறார்? மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அதுவும் இங்கிருக்கும் நிலையும் கம்யூனிஸ்ட் நாடுகளைப் போல கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும்போது தலைமை ஏன் அமைதியாக இருக்கிறது என்று எல்.கே. அத்வானி கேள்வி எழுப்பியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். ஊழலுக்கு எதிரான தனது மக்கள் விழிப்புணர்வு யாத்திரையின் போது அத்வானி மும்பை சென்றிருந்தார். அவர் பேசும்போது ஊழல் கட்டுக்குள் வந்தால்தான் பணவீக்கமும் கட்டுக்குள் வரும் என்று தெரிவித்தார். மேலும் வரும் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 11 ஆரம்பமாகும் போது அதில் கருப்பு பண விவகாரம் முக்கிய இடத்தை பிடிக்கும் என தெரிவித்தார். வெளிநாட்டு வங்கிகளில் குவிந்து கிடக்கும் கருப்பு பண விவகாரத்தில் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்ப உள்ளதாக தெரிவித்த அவர் மேலும் வெளிநாட்டு வங்கிகளில் பணம் குவித்து வைத்திருப்பதாக வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பிய 3 பாராளுமன்றவாதிகள் குறித்த விவகாரத்தை ஏன் வெளியிட மறுக்கின்றனர்? யார் அவர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
உலகச் செய்திகள். சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் அந்த நாட்டு படையினர் மீண்டும் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்துள்ளதாக செயற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நேற்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 20 பேர் கொல்லப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் மீண்டும் எறிகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரபு லீக் அமைப்பின் திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் இருந்து படையினர்களை வாபஸ் பெறுவதாக சிரிய அதிகாரிகள் இணக்கம் தெரிவித்திருந்தனர். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதுடன் குறிப்பாக ஹோம்ஸ் நகரில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிரியா முழுவதும் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செயற்பட முடியாத காரணத்தினால் இந்த தகவல்களை உறுதிப்படுத்த முடியவில்லை என பிபிசி தெரிவித்துள்ளது. கொலம்பியாவின் பாக் கிளர்ச்சி குழுவின் தலைவர் அல்பான்சோ கானோ கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் கானோ கொல்லப்பட்டதாக ஜனாதிபதி ஜுவான் மனுவல் சாண்டோஸ் தெரிவித்துள்ளார். தசாப்த காலமாக நீடித்து வரும் ஆயுத போராட்டத்தில் பாக் இடதுசாரி குழு அடைந்த மிகப்பெரிய தோல்வியாக கானோவின் மரணம் கருதப்படுகிறது. கொலம்பியாவின் தென்மேற்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளின் போது கானோ கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜுவான் கார்லோஸ் பின்சோன் தெரிவித்தார். பாக் அமைப்பின் பல முக்கிய கமாண்டோக்களை கொலம்பிய ராணுவத்தினர் அண்மை காலமாக கொலை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 63 வயதான கானோவின் இருப்பிடத்தை தொலைபேசி உரையாடல் மூலம் ஒட்டு கேட்டதன் மூலம் அறிந்து கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கானோவின் தலைக்கு $4 மில்லியன் அமெரிக்க சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. எஞ்சியுள்ள போராளிகளின் ஆயுதங்களை களைந்து சரணடையுமாறு ஜனாதிபதி ஜூனோ கோரிக்கை விடுத்துள்ளார். உலகச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் GTN செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.